ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு கடைசியில் பிள்ளைங்களுக்கு கோதுமை மாவு, ராகி, கொக்கோ பவுடர் எல்லாமே சேர்த்து பேன் கேக் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நாள் பண்ண இடியப்பம் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை வச்சு ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு சிம்பிளாக இந்த பேன் கேக் ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சமாக ஆப்பிளும் கட் பண்ணி வச்சுட்டு பேன் கேக் வச்சு பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பியாச்சு. அண்ட் இன்றைக்கான லஞ்சுக்கு தால்ச்சா ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கான காய்கறி, புளி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நம்ம சேனலில் மட்டன் எலும்பு தால்ச்சா பார்த்துருப்பீங்க இல்லையா? சேம் அதுதான். பட் மெயினான ஐட்டமான எலும்பு இதில் சேர்க்கலை. தால்ச்சா சாப்பிட ஆசையாக இருக்குது, ஆனால் வீட்டில் எலும்பு இல்லை அப்படின்னா சேம் மெத்தடில் எலும்பு சேர்க்காம பண்ணலாம். எலும்பு இருக்காதே தவிர டேஸ்ட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாள் நைட்டு ரெடி பண்ண இடியப்பம் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. அதில் வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லி எல்லாம் சேர்த்து வதக்கி முட்டை எல்லாம் சேர்த்துட்டு கொத்தி இடியப்பம் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். குவான்டிட்டியும் கூட வந்துருச்சு. ஸோ எங்கள் 2 பேருக்கும் கரெக்டாக இருந்தது. தால்ச்சாக்கு சிம்பிளாக அப்பளம் மட்டும் பொரித்து பேக் பண்ணிட்டேன். இன்றைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.